புதுச்சேரியின் வேடந்தாங்கல் என்று அழைக்கப்படும் ஊசுட்டேரியில் வெளிநாட்டு பறவைகள் குவிந்துள்ளன. விதவிதமான பறவைகளை காண சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஊசுட்டேரி. இந்த ஏரியின் அமைதியான சூழ்நிலையால் ஈர்க்கப்பட்டு ஆண்டுதோறும் 110 வகையான உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த பறவைகள் வந்து செல்கின்றன. தற்போது ஊசுட்டேரியில் சீசன் துவங்கியுள்ளதையொட்டி ஆயிரக்கணக்கான பறவைகள் குவிய தொடங்கியுள்ளன. ஏரியில் எங்கு திரும்பினாலும் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பறவைகளாக காட்சியளிக்கின்றன. இந்த ஊசுட்டேரியில் தண்ணீரோட அளவு நிறைய இருக்கிறதால உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பறவைகள் நிறையா வந்தவொன்னே இருக்கிறது. அந்த ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா தீவுலாம் இருக்குது. அந்த தீவில் நிறைய வெளிநாட்டு பறவைகள்லாம் கூடு கட்டி அங்கேயே ஒரு 2 மாதம் 3 மாதம் தங்கி தான் அங்கேருந்து வெளியே போகுது. வர சுற்றுலா பயணிகள்லாம் அந்த பறவைகள்லாம் பார்த்து சந்தோஷம் அடைஞ்சு திரும்பி போகிறாங்க. குறிப்பாக சொன்னீங்கன்னா பெலிகான், பெயிண்டர் ஸ்டோக்குன்னு ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த பறவைகள்லாம் அங்கே அது மாதிரி கூடு கட்டிகிட்டு தான் இருக்குது. அதை எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க. குறிப்பாக ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஸ்பெயின், வட ஆப்பிரிக்கா நாடுகளிலிருந்து விருந்தாளியாக புதுச்சேரிக்கு வந்துள்ள கரண்டிவாயன், ஸ்பாட்ஃபீல்ட் பெலிகான் என்ற புள்ளிமுக்கு கூளைக்கடா பறவைகள் ஆழம் குறைந்த ஊசுட்டேரி நீர்நிலைகளில் உள்ள மரங்களில் கூடுகளை கட்டி வாழ்கின்றன. இங்கே போட் ஹவுஸ்க்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்து நம்ம நாட்டு பறவைகளை விட வெளிநாட்டு பறவைகளை நிறையா பார்த்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பார்த்து உண்மையிலேயே நல்லா இருந்தது. பறவைகளை புகைப்படம் எடுப்பதற்காக அதிகாலையிலேயே ஊசுட்டேரியில் பலர் குவிந்துள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகளும் ஊசுட்டேரி படகு குழாமில் படகுகளை எடுத்துக்கொண்டு ஏரிக்குள் சிறிது தூரம் சென்று பறவைகளை கண்டு மகிழ்வது மட்டுமன்றி அவை எழுப்பும் இனிமையான ஒலிகளையும் கேட்டு ரசிக்கின்றனர். ராஜீவ், நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி.